Taste the Daily. தமிழ்நாட்டில் பிப்ரவரி முதல் பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாயும் தயிர் விலையை 5 ரூபாயும் உயர்த்தி தனியார் நிறுவனங்கள் அதிர்ச்சி அளித்துள்ளன. தமிழகத்தில் ஒரு பக்கம் திமுக தொடர்ந்து பல்வேறு வரிகளை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கிறது. மறுபக்கம் தனியார் நிறுவனங்களும் தங்கள் இஷ்டத்திற்கு விலையை உயர்த்தி மக்களை கசக்கி பிழிக்கின்றன. இந்நிலையில் பொய்யான காரணத்தை கூறி தொடர்ந்து விலையை உயர்த்தி வரும் தனியார் பால் நிறுவனங்கள் தற்போது 2 மாதங்களில் மீண்டும் அதே பொய்யை சொல்லி பிப்ரவரி முதல் விலையை உயர்த்தியுள்ளன. இந்நிலையில் அரசு பால் நிறுவனங்களைப் போலவே தனியார் பால் நிறுவனங்களும் கொள்முதல் மற்றும் விற்பனை விலையை அரசே நிர்ணயம் செய்ய மைனாரிட்டி பாஜக அரசையும் தீயசக்தி திமுக அரசையும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இல்லாதவற்றிற்கெல்லாம் சட்டப்பேரவையில் சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றும் திமுக அரசு தனியார் பால் நிறுவனங்கள் விவகாரத்தில் கள்ள மௌனம் காப்பதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். அவருடைய விற்பனை சரிவடையும் போதெல்லாம் பால் கொள்முதல் விலையை குறைப்பதும், பால் தட்டுப்பாடு கொஞ்சம் ஏற்பட்டாலோ இல்லை விற்பனை கொஞ்சம் அதிகமானாலோ விற்பனை விலையை அதிகப்படுத்துவதுமா வாடிக்கையாக வச்சுருக்காங்க. அந்த வகையில் பிப்ரவரி 1ஆம் தேதி வருகின்ற பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து முன்னணி தனியார் பால் நிறுவனமான திருமலாவும், பிப்ரவரி 3ஆம் தேதி ஜெர்சி பால் நிறுவனமும் பால் விலையை லிட்டருக்கு 2 ரூபாயும் தயிர் விலையை கிலோவுக்கு 5 ரூபாய் வரையிலும் உயர்த்துவதாக ஒரு சுற்றறிக்கை வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாங்க.